வெல்கம் டு டீம் பேஸ்ட் டெவலப்பர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி யூனிட் 8க்கு தேவையான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நம்ம 3 பார்ட் போட்டிருக்கோம். அந்த பார்ட்டுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ் பார்க்கலாம்னா பாருங்கள். அதனுடைய கண்டினியூஷனாக தான் இதில் வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நம்ம டெஸ்ட்டு வந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பின்வருவனவற்றை பொறுத்துக. மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. திருவிக்கா, ஈவேரா பெரியார், வி சுப்பிரமணிய ஐயர், சாமி வெங்கடாச்சலம். இந்த பக்கம் தேசிய பள்ளி, சைவ சித்தாந்த பள்ளி, குடியரசு, நவசக்தி. ஸோ இதெல்லாம் பொறுத்த மேட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து டி தான் சொல்லுவோம். ஸோ டி அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு வந்து திருவிக்கா அப்படிங்கிற ஒரு அவருடைய பத்திரிகை வந்து நவசக்தி. பெரியார் வந்து குடியரசு. பெரியாருடைய பத்திரிகை குடியரசு. குடியரசுங்கிறது சுயமரியாதை இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகை தான் குடியரசு. சுயமரியாதை இயக்கத்துடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகை. வி சுப்பிரமணிய ஐயர், தேசிய பள்ளி, சாமி வெங்கடாசலம், சைவ சித்தாந்த பள்ளி. ஸோ வி சுப்பிரமணிய ஐயர் அவர் வந்து வழக்கறிஞர். விவிஎஸ் ஐயர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வழக்கறிஞர். இவருடைய குளத்தங்கரை அரசமரம் அப்படிங்கிற சிறுகதை தமிழில் வந்த முதல் சிறுகதை. இவருடைய குளத்தங்கரை அரசமரம். அதுக்கப்புறம் மங்கையர் கரசியின் காதல் அப்படிங்கிறது தமிழில் முதலாவதாக வந்த சிறுகதை தொகுதி. மங்கையர் கரசியின் காதல் பாரதியோட இந்தியா இதழில் லண்டன்லேருந்து லண்டன் கடிதம் அப்படிங்கிற லண்டனில் இந்தியா ஹவுஸில் தங்கியிருந்தப்போ லண்டன் கடிதம் அப்படிங்கிற பேரில் பாரதியோட இந்தியா பத்திரிகையில் கட்டுரைகள் எழுதியிருப்பார். 1922 சேரன் மாதேவியில் தமிழ் குருகுலம் வந்து ஆரம்பிச்சிருப்பார். அடுத்து எந்த கூற்றுக்கள் அயோத்திதாச பண்டிதர் பற்றி சரியானது? ஆதி திராவிட மகாஜன சபையை உருவாக்கினார். சாக்கிய பௌத்த சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கினார். தீண்ட தகாதோர் ஊழியர் சங்கத்தில் சேர்ந்தார். ஒரு பைசா தமிழன் என்ற செய்தித்தாளை வெளியிட்டார். ஸோ எந்த கூற்றுகள் அயோத்திதாச பண்டிதர் பற்றி சரியானது? நமக்கு 214 தான் நமக்கு வந்து கரெக்டானது. ஸோ 2 அப்புறம் 4 தான் நமக்கு கரெக்டு. 1 and 3 வந்து தப்பு. ஸோ ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிறத ஆரம்பித்தவர் வந்து ரட்டமலை சீனிவாசன். ஸோ இவர் தான் வந்து ஆதி திராவிட மகாஜன சபையை வந்து ஆரம்பிச்சிருப்பார். எப்போனா இயர் வந்து 1893. அதே திராவிட மகாஜன சபை அப்படின்னா 1891 அயோத்திதாசர் வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அதே மாதிரி ஒரு பைசா தமிழனுங்கிற செய்தித்தாளை காலனா விலையில் வந்து வாராந்திர பத்திரிகை வீக்லி பத்திரிகை அவர் சாகர வரைக்கும் வந்து வெளியிட்டிருப்பார். ஸோ அதில் வந்து இரட்டைமலை அயோத்திதாசர் பற்றி பார்த்தோம்னா கோயில் நுழைவுக்கு ஆதரவா அத்வைதானந்தா சபா. ஸோ கோயில் நுழைவுக்கு ஆதரவா அத்வைதானந்தா அப்படிங்கிற சபாவை ஆரம்பிச்சிருப்பார். 1882 ஜான் ரத்தனத்தோட சேர்ந்து திராவிடர் கழகம் வந்து உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் 1885 திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதுலையும் வந்து வெளியிடுவார். திராவிட மகாஜன சபை 1891 நிறுவி அதனுடைய முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்தியிருப்பார். கர்னல் HS சால்காட். ஸோ இவருடைய தாக்கத்தின் விளைவாக 1898 இலங்கை போய் பௌத்தத்துக்கு கன்வெர்ட் ஆவார். அதுக்கப்புறம் 1898 சென்னை வந்து சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிறது சென்னையில் வந்து நிறுவுவார். ஸோ இலங்கை போயிட்டு வந்ததும் 1907 ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற பத்திரிக்கை வாராந்திர பத்திரிக்கை. அது வந்து வீக்லி பேப்பர். அது வந்து காலனா வெளியில். ஸோ காலனா வெளியில் தொடங்கி 1914 அவர் இறக்கும் வரை வந்து அந்த பத்திரிகையை நடத்தியிருப்பார். ரெட்டைமலை சீனிவாசன். ஸோ அவர் வந்து என்னென்னா ஆதி திராவிட மகாஜன சபை 1993 வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அம்பேத்கருடைய நெருங்கிய நண்பர். அவரோட அம்பேத்கரோட முதல் மற்றும் 2வது வட்டமேசை மாநாட்டுகளில் தமிழ்நாட்டிலிருந்து கலந்துக்கிட்டவர் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் தான்.
அடுத்து அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று கூறியவர் யார்? ஔவையார், அதிவீர ராம பாண்டியர், உலகநாதர், பாரதியார். 4 பேர்ல யாரு? ஆப்ஷன் வந்து ஔவையார் தான் கரெக்டு. ஸோ ஔவையார் வந்து கொன்றை வேந்தன் அப்படிங்கிற நூலில் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. என்னன்னா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இல்லறம் அல்லது நல்லறம் அன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும், யாவா மக்கள் மூவா மருந்து, கற்பு எனப்படுவது சொல் திறம்பாமை, குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை. ஸோ இது வந்து ஆல்ரெடி கொஸ்டின்ல கேட்டிருப்போம். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. அதே மாதிரி சுற்றத்திற்கு அழகு சூழ இருத்தல். ஸோ எல்லாரும் ஒன்றா கூடி இருத்தல் தான் சுற்றத்திற்கு அழகு. திரைக்கடல் ஓடுவியம் திரவியம் தேடு, பிறன்மனை புகாமை அறம் என தகும், மருந்தே ஆயினும் விருந்தோடு உண், மாறி அல்லது காரியம் இல்லை, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். ஸோ அதெல்லாம் வந்து கொன்றைவேந்தர்ல ஔவையார் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய முக்கியமான மேற்கோள். அடுத்து மாதானு பங்கி என்று அழைக்கப்படுபவர் யார்? திருமூலர், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், திருவள்ளுவர். ஆன்சர் டி, திருவள்ளுவரை தான் மாதானு பங்கி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் திருநாவுக்கரசருக்குடைய மற்ற பெயர்கள் பார்த்தோம்னா மறுநீக்கியார் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். தருமசேனர் அப்படிங்கிறது சமண மதத்தை ஃபாலோ பண்ணப்போ தர்மசேனர்னு சொல்லியிருப்போம். திருநாவுக்கரசர் அல்லது நாவுக்கரசர்னா தேவார பாடல் பாடினப்போ சொல்லக்கூடிய பெயர். அப்பர் அப்படிங்கிறது சம்பந்தர் வந்து அன்போடு அழைத்ததனால வந்த பெயர் அப்பர். உழவார தொண்டார் அப்படின்னா சிவாலயங்களை தூய்மை செய்யும் பணியை செஞ்சதுனால உழவார தொண்டார் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் தாண்டக வேந்தர் அப்படின்னா தாண்டகம் அப்படிங்கிற விருத்தம் பாடுகிறதுனால தாண்டக வேந்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் திருநாவுக்கரசர். அடுத்து வாய்மை குடிக்கு உரியன இவை என்னன்னா நகை, ஈகை, இன்சொல், இகழாமை, உண்மை, வாய்மை, பொய்மை, தன்மை, விருந்தோம்பல், பணிவு, மானம், பெருமை, சான்றாண்மை, கடமை, உதவி, நட்பு. இதனால எது வாய்மை குடிக்கு உரியன? ஆன்சர் ஏ, நகை, ஈகை, இன்சொல், இகழாமை. பாருங்க குறள், நகை, ஈகை, இன்சொல், இகழாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கு. ஸோ நகை, ஈகை, இன்சொல், இகழாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கு. அடுத்து சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் மூலம் எவ்வகையான அறிவை பெற முடியும்? கணித அறிவு, அறிவியல் அறிவு, மருத்துவ அறிவு, வானவியல் அறிவு. அதில் எந்த அறிவை சிறுபஞ்சம் என்ற நூலின் மூலம் பெற முடியும்? ஆன்சர் சி, மருத்துவ அறிவு. ஸோ சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது சிறுமை பஞ்சம் குட்டல் மூலம் அப்படின்னு பிரிச்சு எழுதுறோம். அதனுடைய ஆசிரியர் காரியாசன். ஸோ காரியாசன் அப்புறம் ஏலாதியின் ஆசிரியரான கனி மேதாவியா, இவங்க 2 பேரும் வந்து மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனாரின் ஒரு சாலை மாணவர்கள் 2 பேரும். ஸோ சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா 5 வேர், கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5 வேர்களில் செய்யக்கூடிய ஒரு மருந்து. அது மனிதனின் நோயை குணப்படுத்துவது போல மனிதனின் உள்ள பிணியை இந்த சிறுபஞ்ச மூலம் நீக்குகிறது. ஸோ அதனால மருத்துவ அறிவு சொல்லக்கூடிய நூல் சிறுபஞ்ச மூலம். மங்களம் என்ப மனைமாச்சு மற்ற அதன் நன்கலம் எது? செல்வம், மக்கட்பேறு, புகழ், போட்டி. நல்ல எது? மங்களம் என்ப மனைமாச்சு மற்ற அதன் நன்கலம். ஆன்சர் பி, மக்கட்பேறு. ஸோ மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்கலம் மக்கட்பேறு. ஸோ மனைவியின் நற்பண்பு இல்வாழ்க்கைக்கு மங்களம், அதுபோல நல்ல மக்களை பெறுதலே அதற்கு நல் அணிகலம். ஸோ அந்த இல்வாழ்க்கைக்கு நல்ல அணிகலம்ங்கிறது நல்ல மக்களை பெறுதல். பின்வருவனவற்றுள் வீரமாமுனிவர் எழுதாத நூல்: திருக்கோவலூர் கலம்பகம், சத்திய வேத கீர்த்தனை, அன்னை அழுங்கல் அந்தாதி, அடைக்கல மாலை. 4 வீரமாமுனிவர் எழுதாத நூல். ஆன்சர் பி, சத்தியவேத கீர்த்தனை. இதுதான் எழுதியிருக்க மாட்டாரு. ஸோ அவர் வந்து திருக்குறள் இருக்கக்கூடிய அறத்துப்பால் பொருட்பால் 2மே வந்து லத்தீன்ல மொழிபெயர்த்து எழுதியிருப்பார். ஸோ திருக்குறளுடைய
அறத்துப்பால் பொறுத்துப்பால் லத்தீனில் எழுதியிருப்பாரு. திருக்காவலூர் களம்பகம் அடைக்கல மாலை அன்னை அழுங்கல் அந்தாதி கித்தேரி அம்மாள் அம்மானை ஸோ இதை எழுதியிருப்பாங்க. இதில் தியம்பாவணி அப்படிங்கிறது 3 காண்டங்கள் 36 படலங்கள் மொத்தம் 3615 விருத்தம் பாடல் கொண்ட நூல் தான் தியம்பாவணி. அப்புறம் சதுரகராதி தொன்னூல் விளக்கம். ஸோ அதை வந்து குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லப்படுது. தொன்னூல் விளக்கம். அடுத்து சங்ககால மன்னனான பசும்பொன் பாண்டியனின் யானைகளின் மேல் வெள்ளை கொடி பறந்தது என்ற செய்தியை கூறும் நூல். அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை, பரிபாடல். ஆன்சர் அகநானூறு தான். ஸோ பசும்பொன் பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். இவராக தான் பசும்பொன் பாண்டியன் அப்படின்னு சொல்ல. இவருடைய யானைகளின் மேல வெள்ளைக்கொடி பறந்தது அப்படிங்கிற செய்தியை சொல்லக்கூடியது அகநானூறு. அடுத்து பண்டைக்கால தமிழர்களின் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பண்டைக்கால தமிழர்களின் வணிக தொடர்பு நடவடிக்கை பற்றி பின்வரும் கூற்றில் எது உண்மையானவை? காவிரி பூம்பட்டினம் அனுராதபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது. அல்லங்காடி நாலங்காடி என்று 2 வகை சந்தை இருந்தது. பழங்கால தமிழர்களோடு யவனர்கள் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். இந்த 3ல எது சரியானது? ஆப்ஷன் பி 2 and 3 தான் நம்ம கரெக்டு. ஃபர்ஸ்ட் வந்து தப்பு. ஏன்னா காவிரி பூம்பட்டினம் அனுராதபுரம் சொல்லப்படுறது. அனுராதபுரம் அப்படிங்கிறது இலங்கையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நகரம். ஸோ கிமு 3ஆம் நூற்றாண்டு. ஸோ அந்த சங்க காலத்தில் இலங்கையில் இருந்த ஒரு நகரம் தான் அனுராதபுரம். ஸோ அப்போ காவிரி பூம்பட்டினங்கிறது அனுராதபுரம் கிடையாது. நாலங்காடி அல்லங்காடி. ஸோ இது 2 சங்க காலத்தில் இருந்தது. அதே மாதிரி பழங்கால தமிழர்கள் யவனர்களோடு வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். யவனர்கள்னா கிரேக்கர்கள். ஸோ அவங்கள தான் யவனர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அது மொத்தமாக அந்த மேலை நாட்டு சார்ந்த வணிகர்கள். ஸோ அவங்கள வந்து யவனர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சாரி, ஆப்ஷனே மார்க் பண்ணிட்டேன். நம்ம கொஸ்டின்ஸ் மட்டும் படிப்போம். ஸோ கீழ்காண்பனவற்றுள் பழனி சதி ஆலோசனையோடு தொடர்பில்லாத நிகழ்வு. ஸோ பழனி சதி ஆலோசனையோடு தொடர்பில்லாதது எதுன்னு கேட்குறாங்க. புரட்சியாளர்கள் கோயம்புத்தூரை தாக்க தீர்மானித்தனர். கர்னல் கே மக்லிஸ்டர் போர்ப்படை தாக்குதலை தொடங்கினார். கான் ஹி ஜாகான் குதிரைப்படைக்கு தலைமை தாக்கினார். பழனி சதி ஆலோசனையில் ராணி லட்சுமிபாயின் குதிரைப்படை பங்கு பெற்றது. ஸோ அதில் வந்து தொடர்பில்லாதது 4 மட்டும்தான். ஸோ இது 4ம் சதி ஆலோசனை பழனி சதியோடு தொடர்புடையது. ராணி லட்சுமிபாய்க்கும் பழனி சதி ஆலோசனைக்கும் தொடர்பு இருக்காது. அடுத்து who was the founder of காஞ்சி மகிழா பரிஷத் in காஞ்சிபுரம்? காஞ்சி மகிழா பரிஷத்தை காஞ்சிபுரத்தில் நிறுவியவர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி, திருமதி பார்வதி தேவி, திருமதி ருக்மணி தேவி, திருமதி பள்ளி அம்மாள். 4 பேர்ல யாரு காஞ்சி மகிழா பரிஷத்தை காஞ்சிபுரத்தில் நிறுவியவர்? ஆன்சர் பி பார்வதி தேவி. அவங்க தான் நிறுவியிருப்பாங்க. ஸோ 1905 நமக்கு பெங்கால் வங்க பிரிவினை வரும். அதன் மூலமாக சுதேசி மூவ்மெண்ட் வந்து சுதேசி இயக்கம் உருவாகுது. ஸோ அந்த சுதேசி இயக்கத்தில் பெண்கள் ஆர்கனைசேஷனும் ஃபார்ம் ஆகுது. உமன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸும் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதில் வந்து அதன் நடவடிக்கையாக சாரலா தேவி அப்படிங்கிறவங்க பாரத் ஸ்ரீ மகாமண்டல் அப்படிங்கிறத லாகூரில் வந்து அமைச்சிருப்பாங்க. அதேமாரி தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா பார்வதி தேவி ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெட் மிஸ்ட்ரஸ் ஆஃப் அ இந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் அட் காஞ்சி. ஸோ அவங்க வந்து ஸ்டார்ட் காஞ்சி மகிழா பரிஷத் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க டு கிரியேட் பப்ளிக் ஒப்பீனியன் ஓவர் பர்னிங் இஷ்யூஸ் ஆஃப் த நேஷன். ஸோ நாட்டினுடைய விடுதலைக்கான பிரச்சனைகளை பற்றி பெண்கள் மத்தியில் ஒப்பீனியனை உருவாக்குறதுக்காக இந்த அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பாங்க பார்வதி தேவி. அதே மாதிரி லாகூரில் சாரலா தேவி அப்படிங்கிறவங்க பாரத் மகா மண்டல் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இது வந்து சுதேசி இயக்கத்தை ஒட்டி உருவாக்கப்பட்டது தான் இந்த காஞ்சி மகிழா பரிஷத். உருவாக்குனவங்க பார்வதி தேவி. அடுத்து கீழ்காண்பவைகளில் கட்டபொம்மனை பற்றிய தகவல்களில் எவை சரியானவை? ஜாக்சன் ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விலாசில் கட்டபொம்மனை சந்திக்க இசைந்தார். கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார். இவர் களக்காடு போரில் தோற்கடிக்கப்பட்டார். இவர் வேலு நாச்சியாரின் சகோதரர் ஆவார். 4ல எது கரெக்ட்?
ஆன்சர் டி 1 and 2 தான் நம்ம கரெக்ட். ஸோ ஜாக்சன் வந்து ராமநாதபுரத்தில் சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி கட்டபொம்மன் வந்து ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டிருப்பார். இவர் வந்து களக்காடு போரில் தோற்கடிக்கப்படவில்லை. இந்த போருக்கும் இவருக்கு சம்மந்தம் இல்லை. வேலு நாச்சியாரின் சகோதரரும் கிடையாது. களக்காடு போர் அப்படிங்கிறது பூலிதேவருக்கும் அப்புறம் மாபுஸ் கானுடைய படைக்கும் நடக்கும். ஸோ இதில் வந்து மாபுஸ் கான் வந்து தோற்கப்பட்டு பூலிதேவர் வந்து வெற்றி அடைந்திருப்பார். ஸோ களக்காடு போர் அப்படிங்கிறது மாபுஸ் கான். ஸோ மாபுஸ் கானுங்கிறவரும் வந்து நவாப்புடைய படை தளபதி. ஸோ அவருக்கும் பூலிதேவருக்கும் நடந்த போர் தான் களக்காடு போர். இதில் பூலிதேவர் வந்து வெற்றி அடைஞ்சிருப்பார். மாபுஸ் கான் தோற்கடிக்கப்பட்டிருப்பார். அடுத்து திருநெல்வேலி சரித்திரம் எனும் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? இரேனியூஸ் ஐயர், எல்லிஸ் துரை, கால்டுவெல், சீகன் பால்கோ ஐயர். திருநெல்வேலி சரித்திரம் நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஆப்ஷன் சி கால்டுவெல் தான். ஸோ அவர் வந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இடையன்குடி அப்படிங்கிற ஊரில் 50 ஆண்டுகள் தம்பி அங்கே வந்து தமிழ் படிச்சிருப்பாரு, தமிழ் தொண்டாற்றிருப்பாரு. ஸோ அங்கே இருக்கும்போது ஆங்கில மொழிகள் எழுதிய நூல் தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். 1856 இங்கிலீஷில் எழுதியிருப்பார் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். திருநெல்வேலி மாவட்டத்தின் அரசியல் மற்றும் பொது வரலாறு அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் நற்கருணை, தியானமாலை, தாமரை தடாகம், ஞான ஸ்நானம், பரதகண்ட புராணம். ஸோ இந்த நூல்கள் எல்லாமே ஆங்கிலத்தில் எழுதியிருப்பாரு ராபர்ட் கால்டுவெல். அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க இயக்கம் அப்புறம் சீர்திருத்தவாதி. ஸோ பிரம்ம சமாஜ், எஸ்என்டிபி, நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம். இங்கே நடேசன், ஈவே ராமசாமி, ஸ்ரீ நாராயணகுரு, ராஜாராம் மோகன் ராய். ஆப்ஷன் வந்து பி தான். பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய், எஸ்என்டிபி ஸ்ரீ நாராயணகுரு, நீதி கட்சி நடேசன், சுயமரியாதை இயக்கம் ஈவே ராமசாமி. அடுத்து 1920 சட்டமன்ற மேலவையில் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்த தமிழ்நாட்டை சார்ந்த பட்டியல் சாதியை சார்ந்த முதல் பிரதிநிதி MC ராஜா, R வீரையன், சின்னசாமி, டாக்டர் சுப்பராயன். ஸோ 4 பேர்ல யாரு 1920 சட்டமன்ற மேலவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பட்டியல் இனத்தை சார்ந்த நபர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் MC ராஜா. ஸோ மயிலை சின்னத்தம்பி ராஜா அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஸோ அவர் வந்து ஆசிரியர், பாட புத்தகங்களே எழுதியிருப்பார், டெக்ஸ்ட் புக் வந்து எழுதியிருப்பார். ஸோ இவர் தான் வந்து நீதி கட்சி சார்பாக சென்னை மெட்ராஸ் மாகாணத்தில் வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சட்டமன்ற உறுப்பினர். 1920 26 வரைக்கும் இருந்திருப்பார். சட்டசபையில் நீதி கட்சியோட துணைத் தலைவராக இருந்திருப்பார். 1928 அகில இந்திய தாழ்த்தப்பட்ட வகுப்புகள் சங்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பார் மயிலை சின்னத்தம்பி ராஜா. ஸோ அகில இந்திய தாழ்த்தப்பட்ட வகுப்புகள் சங்கம் வந்து 1928 உருவாக்கியிருப்பார். அடுத்து சுயமரியாதை இயக்கம் ஒரு மன்றமாகவும் அரசியல் தளமாகவும் செயல்பட்டது. இதன் நோக்கம் திமுக ஆட்சிக்கு வந்ததாலும் பிராமணர் அல்லாதார் ஆட்சி தமிழகத்தில் அமைந்ததாலும் நிறைவேறியது. மேற்கண்ட கூற்றுகளுள் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் ஆன்சர் 1 and 2 ரெண்டுமே கரெக்ட் தான். ஏன்னா சுயமரியாதை இயக்கம் மன்றமாகவும் அரசியல் தளமாகவும் செயல்பட்டது. ஆனால் அரசியலில் நேரடி அரசியலில் தேர்தல் அரசியலில் பங்கேற்கவில்லை. அது வந்து இதனுடைய நோக்கம். ஸோ இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே திமுகவும் அதுக்கப்புறம் நீதி கட்சி பிராமணர் அல்லாதார் ஆட்சி வரும்போதும் அந்த நோக்கங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. அடுத்து இதுவும் கூற்று கொடுத்து எது சரியானதுன்னு கேட்குறாங்க. பிராமணர்கள் நவீன கல்வியால் அதிக நன்மை அடைந்தனர், அதன் மூலம் அதிகமான அரசு வேலை பெற்றனர் என்பது பிராமணர் அல்லாதார் இயக்கம் தென்னிந்தியாவில் உருவாக அமைந்த காரணங்களில் ஒன்று. 2வது, ஆகையினால் அரசு வேலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டிற்கான கோரிக்கைகள் உருவாகின. ஸோ இந்த 2 கூற்றுல எது சரி? நமக்கு ரெண்டுமே வந்து சரிதான். ஸோ பிராமணருடைய அவனுக்கு வந்து அவர்கள் நவீன கல்வியின் மூலமாக அதிகமாக நன்மை அடைந்திருக்காங்க. அதனால பிராமணர் அல்லாதார் இயக்கம் வந்து தென்னிந்தியாவில் உருவாகிறதுக்கு முக்கிய காரணம் இதுதான். ஸோ இவங்க வந்து இடஒதுக்கீடு கேட்டிருப்பாங்க. கல்வி அரசு வேலைகள் அப்புறம் கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடு கேட்டிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, பின்வரும் சங்க இலக்கிய நூல்களில் சங்க காலத்து சேரர்களை பற்றி குறிப்பிடும் நூல் எது?
பரிபாடல், பதிற்று பத்து, கலித்தொகை, புறநானூறு. சேர அரசர்களை பற்றி சொல்லக்கூடிய சங்க நூல். ஆன்சர் பி, பதிற்று பத்து தான் சேர அரசர்களை பற்றி சொல்லக்கூடியது. அதே மாதிரி பட்டினப்பாலை அப்படிங்கிறது சோழனான கரிகாலனுடைய ஆட்சியின் போது நடைபெற்ற வணிக நடவடிக்கைகள் பற்றி சொல்லக்கூடியது பட்டினப்பாலை. பட்டினப்பாலை அப்படிங்கிறது சோழர்கள் பற்றி சொல்லக்கூடியது. சோழ கரிகாலன், பதிற்று பத்து சேர அரசர்கள் பற்றி சொல்லக்கூடியது. தமிழ் சமூகத்தில் மகளிருக்கு கற்பின் குறியீடாக அமையும் மலர் எது? மல்லிகை, ரோஜா, முல்லை, அல்லி. இதுல எது கற்பின் குறியீடாக சுட்டிக் கொள்ளக்கூடிய மலர்? ஆப்ஷன் சி, முல்லை மலர் தான். அடுத்து கூற்று கொடுத்துருக்காங்க, சரியான விடையை தேர்க. ஒகியாழ்வார் வையந்தகலையா வார்க்கடலை நெய்யாக அப்படிங்கிற பாடலை பாடினார். பூதத்தாழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்னும் பாடலை பாடினார். பேயாழ்வார் அன்பை தகலையோ ஆர்வமே நெய்யாக என்னும் பாடலை பாடினார். புகையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய மூவரும் ஒரு காலத்தவர். ஸோ இந்த 4 கூற்றுல எது சரி? ஆன்சர் பி. ஸோ 1 and 4 மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டு, 2, 3 தப்பு. ஸோ பொய்கை ஆழ்வார் அவர் வந்து வையன் தகலையா வார்க்கடலே நெய்யாக அப்படிங்கிற பாட்டை பாடியிருப்பாரு. ஆனால் பூதத்தாழ்வார் வந்து திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் இதை பாடியவர் பேயாழ்வார். ஸோ திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் பாடியவர் பேயாழ்வார். அன்பே தகலையா ஆர்வமே நெய்யாக பாடியவங்க பூதத்தாழ்வார். ஸோ இதோட மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ 2, 3 தப்பு, 1 and 4 மட்டும் தான் நமக்கு கரெக்ட். ஸோ பொய்கை ஆழ்வார் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து முதல் ஆழ்வார் சொல்லுவோம். முதல் திருவந்தாதி வந்து பொய்கை ஆழ்வார் தான். 2வது திருவந்தாதி பூதத்தாழ்வார். 3வது பேய் ஆழ்வார். ஸோ பொய்கை ஆழ்வார் என்ன சொல்லுவார்? வையம் தகலையா வார்க்கடலே நெய்யாக ஐயா கதிரோன் விளக்காகன்னு சொல்லி பாடியிருப்பாரு. பூதத்தாழ்வார் அன்பை தகலையா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதெரியா அப்படின்னு பாடியிருப்பாங்க. பேய் ஆழ்வார் வந்து திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கண நீ நிறமும் கண்டேன். அதுக்கப்புறம் வாய் மொழிந்து வாமனாய் மாவழி பால் மூவடி மண் நீ இழந்து கொண்ட நெடுமாலை அப்படின்னு சொல்லி பேயாழ்வார் வந்து 3ஆம் திருவந்தாதியில பாடியிருப்பாங்க. இவங்க 3 பேரையுமே வந்து முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவோம். 3 பேரும் ஒரே காலகட்டத்தை சார்ந்தவர்கள். அடுத்து புது கவிதைகளில் பழங்கதையை துணையாக கொண்டு ஒரு கருத்தை விளக்குவதற்கு பயன்படுத்தப்படும் உத்தி. படிமம், தொன்மம், குறியீடு இவற்றில் ஏதும் இல்லை. தொன்மம் தான் சொல்லுவோம். ஸோ பழங்கதை அப்படின்னு வரும்போது நமக்கு தொன்மம்னு வந்துடுது. புது கவிதையில் பழங்கதையை துணையாக கொண்டு ஒரு கருத்தை விளக்கும் முறை தொன்மம். அடுத்து மனத்துக்கண் மாசிலானாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற. இக்குறளின் அடிப்படையில் அந்த குறளை வச்சு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம். கூற்று மனம் தூய்மையாய் இருப்பின் அதன் வழிபட்ட முக்கரண வினைகளும் தூய்மையாய் இருக்கும். ஆதலின் மாசிலா மனமே அறத்திற்கு அடிப்படை. காரணம் மனம் தூயதாய் இருப்பின் வெளிக்கோலம் வேண்டாதது ஆகிவிடும். மனம் தீயதாக இருப்பின் வெளிக்கோலம் பிறரை ஏமாற்றுவதாக ஆகிவிடும். இரு வழிகளினாலும் பயனின்மை நோக்கி வெளிக்கோலத்தை வீண் ஆரவாரம் என்றார். ஸோ நமக்கு வந்து ரெண்டுமே கரெக்ட் தான். கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். ஸோ மனத்துக்கண் மாசிலானாதல் அனைத்தரன் ஆகுல நீரபுர அப்படின்னா மனம் தூய்மையா இருப்பது தான் அறம். ஸோ மற்றவை ஆரவாரத்தை தவிர வேறொன்றும் இல்லை. மனம் தூய்மையா இல்லைன்னா மற்றது எல்லாமே ஆரவாரம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்று உரைக்கும் பாடல். திருக்குறள், திருமந்திரம், ஆசாரக்கோவை, பழமொழி 400. இதுல இது தெளிவு குருவின் திருமேனி காண்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். ஆப்ஷன் டி, திருமந்திரம் தான் சொல்லும். திருமந்திரத்தை எழுதியவர் திருமூலர். ஸோ திருமந்திரத்தில் அவர் மற்ற மேற்கோள்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அதுக்கப்புறம் அன்பே சிவம், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்லி இந்த மேற்கோள்களையும் திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருப்பார். அடுத்து கல்லுண்பாரை திருவள்ளுவர் எதனை உண்பார்க்கு நிகராக கூறுகிறார்? பால் உண்பார்,
தேனுண்பார், நஞ்சுண்பார், அமுதுண்பார்? ஸோ ஆப்ஷன் சி நஞ்சுண்பார். குறள் துஞ்சினார் செத்தாரின் வேறல்லர் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கல்லுண்பவர். ஸோ உறங்கினவர் இறந்தவரை விட வேறுபட்டவர் அல்ல. ஸோ உறங்கினவரும் இறந்தவரும் ஒன்று, அதுபோல கல்லுண்பவரும் அறிவு மயங்குதலால் நஞ்சுண்பவரும் ஒருவர் அப்படின்னு சொல்றார். அடுத்து, இந்திய தேச காங்கிரசின் 3வது மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர். WC பானர்ஜி, பக்ருதீன் தியாப்ஜி, விஜயராகவாச்சாரியா, கோகலே? ஆப்ஷன் பி பக்ருதீன் தியாப்ஜி தான் 3வது மாநாட்டுக்கு தலைவராக இருந்தப்பாரு. 3வது மாநாடு 1887 சென்னையில் 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கீஸ் தோட்டத்தில் நடக்கும். ஸோ அந்த நாட்டில் காங்கிரஸ் வினாவிடை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலை வந்து வீரராகவாச்சாரியார் வெளியிட்டிருப்பாரு. இதனால மொத்தம் 362 பிரதிநிதிகள் கலந்துருப்பாங்க. ஸோ சென்னை சார்பாக பக்ருதீன் தியாப்ஜி தான் தலைமை வகிப்பார். இவர் தான் வந்து காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்த முதல் முஸ்லீம் லீடர் வந்து இவர் தான். திறந்த வெளித்திடலாம் நடந்திருக்கும். ஸோ ஓப்பன் ஸ்பேஸில் பந்தல் போட்டு ஃபர்ஸ்ட் டைம் நடத்திருக்கு. ஸோ இந்த மாநாடு முடிஞ்சதும் இப்போ சென்னை கவர்னராக இருந்தால் கன்னிமாரா பிரபு அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு டீ பார்ட்டி கொடுத்துருப்பார். அடுத்து, பின்வருபவர்களுள் வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை பெற்றவர். TM நாயர், A சுப்பராயன், UV ராமசாமி, C ராஜகோபாலாச்சாரி? ஆன்சர் EV ராமசாமி. அடுத்து, 1944 டேஸில் நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சி என்ற பெயர் திராவிடர் கழகம் என்று மாற்றப்பட்டது. திருச்சி, சேலம், விருதுநகர், ஈரோடு? எந்த மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகம்னு பெயர் மாற்றப்பட்டது? ஆன்சர் சேலம் மாநாட்டில் தான் நீதி கட்சியை திராவிடர் கழகம் மாற்றிருப்பாரு. அடுத்து, 1967 கொண்டு வரப்பட்ட இந்து திருமண சட்டத்தின் முக்கிய நோக்கம். இந்து திருமணங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது, தமிழகத்தில் நடைபெற்ற சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் அளிப்பது, மணமகன் மற்றும் மணமகள் வயதினை நிர்ணயம் செய்வது, இந்துக்களின் திருமணங்களுக்கு சிறப்பு அங்கீகாரம் வழங்குவது. இதில் எது 1967 கொண்டு வரப்பட்ட இந்து திருமண சட்ட திருத்தத்தின் முக்கிய நோக்கம்? ஆன்சர் பி. சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வம் அங்கீகாரம் கொடுக்கறது தான் 67 கொண்டு வரப்பட்ட இந்து திருமண சட்ட திருத்தம். அப்போ அண்ணா முதல்வராக இருந்தப்போ சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுக்கறதுக்காக திருமண சட்டத்தில் 7A அப்படிங்கிற ஒரு புதிய பிரிவை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாரு. செக்ஷன் 7A அப்படிங்கிற ஒரு புது பிரிவை உள்ளே கொண்டு வந்திருப்பாரு. அந்த நடைமுறைக்கு வந்தது 1968 ஜனவரி 20 நடைமுறைக்கு வந்திருக்கும் அந்த சட்டப்பிரிவு. நம்ம டோட்டலாக வந்து இதில் வந்து 30 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். உங்களுக்கு 30ல எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ சரியாக ஆன்சர் பண்ணிக்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னும் கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த வீடியோஸில் நம்ம கண்டினியூ பண்ணலாம்.